திருப்பூரில் விளையாடச் சென்ற சிறுமியை தெருநாய் துரத்தி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் சிறுமியை தெருநாய் கடித்த அதிர்ச்சியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக. அதாவது தெருநாய் ஒன்று குழந்தையை கடித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகரில் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக குழந்தைகள் முதல் பெண்கள், பெரியவர்கள் என யாரும் சாலையில் தனியார் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகராட்சி மேயர் ஆகியோருக்கு பலமுறை மனு அளிக்கப்பட்டது தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் தொடர்ந்து இந்த மாநகராட்சியின் மெத்தனம் காரணமாக நாய்களை அவ்வப்போது கணக்கு பேரளவுக்கு மட்டுமே பிடிக்கப்படுவதாகவும் மேலும் அதை பிடித்து ஊசி செலுத்திய பிறகு வேறு ஒரு இடத்துக்கு மாற்று இடத்தில் விடப்படுவதாகவே தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தன. இந்த நிலையில் நேற்று விஜிவி கார்டன் குடியிருப்பு பகுதியில் வெளியே விளையாடி கொண்டிருந்த குழந்தையை நாய் ஒன்று துரத்தி வந்து கடிக்கிறது. அந்த குழந்தையின் அளவு சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து பார்த்தபோது குழந்தையை நாய் கடித்து விட்டது என்று தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிறுமிக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் அந்த சிறுமியை நாய் கடிக்கும் காட்சியானது தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.